வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஷோ டைம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்க்கலனா லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த சீரிஸ் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். தேர்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே என்ன காட்டுறாங்கன்னா, சவுத் இந்தியன் மூவி இருக்கு பாத்தீங்களா, பாலிவுட்ல இப்போ ஒன்னு செம்மையா ஓடிட்டு இருக்கு. எல்லா மக்களுமே விரும்பி அந்த படத்தை தான் பாக்குறதுக்காக வராங்க. பெருசா பாலிவுட் படத்தை யாருமே விரும்பி பார்க்க மாட்டாங்க. இது சம்பந்தமா விவாதம்லாம் நடக்குது. ரகுவை பார்த்து பேசணும்னு ஒரு ஃபைனான்சியர் வெயிட் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, சவுத் இந்தியன் மூவிஸ் தான் இதுக்கப்புறம் நல்லா போகும், இங்க இருக்கவங்க எல்லாம் தூங்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் அர்மான் இருக்காரு பாத்தீங்களா, கேட்டுட்டு தான் இருக்காரு. அர்மான் ஒய்ஃப் மந்த்ராவும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. உண்மையிலேயே இந்த படம் சூப்பரா இருக்கான், எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பாக்ஸ் ஆபீஸ்லயும் இது சக்கப்போடு போடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேட்கிற அர்மான் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் அந்த ஹீரோக்கு போக வாய்ப்பு இருக்கு, ஒவ்வொரு படமும் போகுமா, வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஜெலஸ் ஆகி தான் இந்த மாதிரி பேசுறாரு. நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் மந்த்ரா கிட்ட இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அர்மான் அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால மந்த்ரா இருக்காங்கல்ல, நான் மட்டும் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கேத்த கதையை நான் ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி ரகு சொல்றாரு. இப்ப அர்மானா அவரோட ஒய்ஃப் மந்த்ராவும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப மீடியாட்கள்லாம் சூழ்ந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தனித்தனியா போட்டோஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதனால அவங்க கிட்ட தனியா போட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, போஸ் குத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவரும் அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறது. இப்ப எல்லாருமே அவங்க நடிக்க போற படத்தை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. இவங்களும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து இவர் கவனிக்கிறாருல, பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அவங்க நடிக்கிறதுல இவருக்கு பெருசா விருப்பம்லாம் இல்ல போல. ரகுவோட ஒய்ஃப்னு ஒருத்தங்களை சொன்ன பாத்தீங்களா, அவங்க ஒய்ஃப் கிடையாது, கேர்ள் ஃபிரெண்டா தான் இருப்பாங்க. அவங்க பேரு யாஸ்மின் அப்படின்றது. யாஸ்மினை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அந்த படத்துல தான் இப்ப மந்த்ராவை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் முடிவு பண்ணிருக்காரு. இந்த தகவல்லாம் அர்மானுக்கு தெரிய வந்துருது. இவன் நமக்கு எதிராகவே வேலை பார்க்கறானா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்போ உடனே ஈரனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் யோசிச்சு முடிவை சொல்றேன்னு சொன்னேன்ல, நான் உங்க கூட சேர்ந்து படம் பண்றேன் அப்படின்ற மாதிரி முடிவை சொல்லிடுறாரு. ஈரன் கூட சேர்ந்து தான் அர்மான் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்றது அசிஸ்டன்ட்டுக்கு தெரிய வந்துருது. இவர் அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல, கசின் பிரதராவும் இருப்பாரு. இந்த தகவலை பத்தி எல்லாம் ரகு கிட்ட சொல்லிட்டாரு. இதனால டென்ஷனான ரகு இருக்காரு பாத்தீங்களா, அவரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி நேரா அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. நடுவுல யாஸ்மின் வேற இவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கால் எல்லாம் இவர் கண்டுக்காம தான் கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப யாஸ்மின் என்ன பண்றாங்கன்னா, மந்த்ராக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் உன்னை கம்பேக் கொடுக்க சொல்லி சொன்னேன், அதுக்காக என் படத்தையே நீ நடிக்கிறதுக்கு கமிட் ஆவியா, நீ இது எனக்கு பண்ற துரோகம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா இவங்க பதிலுக்கு எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ரகுவும் அர்மான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இது வரைக்கும் உனக்கு நிறைய பிளாக் பஸ்டர் தந்தது நானு, இப்ப அவ கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறியா, கண்டிப்பா இந்த படம் ஃபிளாப் தான் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப அர்மானா இவரை உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்தே உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஏன்னா நீ தான் பெரிய கடவுள் மாதிரிலாம் ரொம்ப சீன் போட்டுட்டு இருப்ப. இருந்தாலும் உன் கூட ஒர்க் பண்ணது அடுத்த லெவலுக்கு போறதுக்காக தான். நீ எப்பவுமே கடவுள் மாதிரி நடந்துட்டு இருப்பல. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்லாம் கடவுள் மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாது, ஹீரோஸ் மட்டும் தான் அப்படி நடந்துக்கணும். நான் தான் கடவுள், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் போக சொல்லி அனுப்புறாரு. அந்த படம் கேன்சல் ஆனது ரகுக்கு தான் இழப்பு. அதனால ரகுவும் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி சூர்யா கூட இவர் இணைஞ்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் பரபரப்பா நடக்க ஆரம்பிக்குது. அந்த படத்துல ஹீரோயினா சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ போடணும் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால மீனான்ற ஒரு ஆக்ட்ரஸ தான் ஹீரோயின் செலக்ட் பண்ணிருக்காங்க. புது ஆக்ட்ரஸ வர வச்சிருக்கீங்க, நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹீரோயினை பாராட்டுறாங்க. ஹீரோயினும் இதுக்காக சந்தோஷப்படுறாங்க. ஏஜென்ட் ஹசீனா படத்துல இருந்து யாசின் வெளியாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் பரவ ஆரம்பிக்குது. இது சம்பந்தமா ரகு கிட்ட பேசலாம்னு கால் பண்ணிட்டாங்க. ஆனா ரகு ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்காருல, காலை எடுக்கவே மாட்டாரு. இவர் டென்ஷனா இருக்கிறத இவரோட அம்மாவும் கவனிக்கிறாங்க. நீ எதுக்காக தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்க, கடைசி 5 வருஷத்துல பாலிவுட்ல நிறைய மாற்றத்தை நீ ஏற்படுத்தியிருக்க, இதுக்கப்புறமா கண்டிப்பா உன்னால மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, அதனால இப்ப நிறைய பேர் இவங்களை கவனிக்கிறாங்க. இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சந்தோஷம் வருது. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டா கரண் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் டைரக்டர் ஆகணும்ன்ற ஆசையில தான் இருப்பாரு. சீக்கிரமா நீயும் கதை ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரணை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருப்பாங்க, அந்த அக்கா வீட்டுக்கு கூட்டு போறன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த அக்கா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அக்காவும் இவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதுதான் அக்காவோட கழுத்துல காயம் இருக்கிறத இவங்க நோட் பண்றாங்க. இவங்க நோட் பண்ணதை அக்காவும் பார்த்து வேகமா அந்த காயத்தெல்லாம் மறைச்சிடுறாங்க. மேற்கொண்டு ஹீரோயின் கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா இவங்க கிட்ட எல்லாம் அவர் நார்மலா தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அவரோட ஷூல இருந்து எல்லாத்தையும் எடுத்துலாம் வச்சிட்டு இருக்காங்க. இவர் பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு போல அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கவனிச்சுக்கிறாங்க. யாசின் எப்படியாவது அந்த படத்துல ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால அந்த படத்தோட டைரக்டருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அதுக்காக நான் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா, திடீர்னு தூக்கி போட்டா எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன பண்றது, கடைசி நேரத்துல ரகு தான் இந்த முடிவு எடுத்தாரு.
ரகுவை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்பதான் கரெக்டா ரகுவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன லீடா நடிக்க வைக்கிறேன்னு ப்ராமிஸ் குத்தல, திடீர்னு எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ரகு கிட்ட இவங்க கேக்குறாங்க. ரகு என்ன சொல்றாருன்னா, அந்த படம் நடிக்கணும்னா நிறைய ஆக்டிங் ஸ்கில்லாம் தேவை, உனக்கு டான்ஸ் ஆட தெரிஞ்ச அளவுக்கு நடிக்கலாம் தெரியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் எனக்கு நடிக்க தெரியாது, நல்லா தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பதிலுக்கு கோவமா பேசுறாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் சின்னதா ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. இதனால இவங்க இருக்காங்கல்ல, அப்செட் ஆன மாதிரி பாத்ரூம்குள்ள வந்துடுறாங்க. பயங்கரமா ஃபீல்லாம் பண்றாங்க. அக்கா வீட்டுல செம்ம ஜாலியா இருந்ததுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, நீ அங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணியா இல்லையான்னு கேக்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன்னோட மாமா உன்னோட அக்காவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு போல, நீ இதை பத்தி உன்னோட அக்கா கிட்ட பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீ தேவையில்லாம எதையாவது சொல்லிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் கோவமா சொல்லிட்டாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் காரை விட்டு இறங்கி போறாங்க. இப்ப யாசின் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க போல. டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, கேமரா க்ளோஸ் அப்பா வரும்போது டைலாக பேசணும்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு போன் கால் வருது. மேடம், இதுக்கப்புறம் டயட்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, ஏன்னா இப்ப நீங்க பிரெக்னன்டா இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப டைரக்டரும் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கேமரா கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸுக்கு வருது. இப்ப கேமரா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா இவங்க நடிக்காம இருக்காங்க. இவளுக்கு என்னாச்சு, ஏன் டைலாக் பேசாம இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே லைட்டா கண்ணீரை வர வைக்கிறாங்க. அந்த டைலாக ரொம்ப ரியலா பேசி முடிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற டைரக்டரும் ஷார்ட் சூப்பரா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த படம் ரகுவோட கையை விட்டு போயிருச்சுல, அதனால ஒவ்வொரு படமா இவரோட கையை விட்டு போயிட்டு இருக்கு. இப்பதான் இவருக்கு அந்த பைனான்சியரோட ஞாபகம் வருது. அவரை பார்க்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் பையன் பேரு மான்டு அப்படின்றது. மான்டு இவரோட பெரிய ஃபேனா இருப்பான். ஒரு ஹீரோவை எப்படி உருவாக்கணும்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும், என் அப்பா கிட்ட உங்களை பத்தி நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அன்னைக்கு நான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன், நீங்க மீட் பண்ணவே விரும்பல, இப்ப நீங்களே வந்திருக்கீங்க, சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இப்ப பாலிவுட்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, எல்லாருமே சவுத் இந்தியன் படத்தை தான் ரொம்ப விரும்புறாங்க, அதனால சவுத் இந்தியன் படத்தை ரீமேக் பண்ணலாம், இல்லனா சவுத் இந்தியன் டைரக்டர் கூடயே நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சவுத் இந்தியன் படத்தை பத்தி ஆகோ ஓகோன்னு பேசுறதுலாம் ரகுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதனால அவர் பேசும்போதே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ப்ராஜெக்டை எப்படி டிசைன் பண்ணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்றதை பத்தி நான் ஃபியூச்சர்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த அப்பாவும் இவர் அனுப்பி விடுறாரு. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. யாசின் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஷூட்டிங் போச்சு பாத்தீங்களா, படத்துல ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் அவங்க டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அந்த படம் இப்ப அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருந்து முடிஞ்சிருச்சு. ஃபைனல் அவுட் தான் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அந்த படம் கமர்ஷியலா இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு பெருசா பிடிக்கல. ஆனா ரகு பிரசன்ட் அப்படின்ற மாதிரி வருது. இவரோட பேர் எதுக்காக வருது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏற்கனவே கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சு, நம்மளால மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாத்த முடியாதுன்னா எப்படி, அப்ப கிடைக்கிற லாபமும் அவருக்கு தான் போகுமா, நமக்கு எதுவுமே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியாது, கண்டிப்பா லாபம் நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அர்மான் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ரோல தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. மீனான்னு ஒருத்தங்க கூட சேர்ந்து நடிக்கிறாங்க பாத்தீங்களா, இப்ப அவங்க ஒரு லென்த்தி டைலாக சூப்பரா பேசி முடிக்கிறாங்க. இப்ப டைரக்டர் சூர்யா இருக்காரு பாத்தீங்களா, சூப்பரா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கிளாப்லாம் தட்டி உங்களை பாராட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற அந்த அர்மனுக்கு செம்ம கடுப்பாயிருது. நம்ம முன்னாடி ஜூனியர் பொண்ணை புகழ்ந்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அடுத்த சீனுக்கு அவர் வரவே மாட்டாரு. என்ன ஏதுன்னு யூனிட்ல இருக்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இந்த தகவல்லாம் ஈரின் கிட்ட பாஸ் பண்ணிடுறாங்க. ஈரின் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி கேரவனுக்கு வந்துடுறாங்க. அவர் மூச்சு பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு மூடு சரியில்லைன்னா பேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மூடெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நேரடியா மீனாவை படத்துல இருந்து மாத்துங்கன்னு சொன்னா நல்லா இருக்காதுன்றதுக்காக சுத்தி உழைச்சு அந்த விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. போக போக தான் இவர் மீனாவை மாத்த சொல்லி சொல்றாரு அப்படின்றது ஈரனுக்கு புரிஞ்சிருது. சார் அவங்க சவுத் இந்தியன்ல பெரிய ஆக்ட்ரஸ், நல்லா தானே நடிக்கிறாங்க, அதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க, ஆனா பாக்குறவங்க விரும்ப மாட்டாங்க, அதனால மாத்திருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, கண்டிப்பா அவங்க தான் சார் நடிப்பாங்க, இதுக்கப்புறம் கண்டிப்பா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி 50% படம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அர்மானியை எதிர்த்து பேசிட்டாங்கல்ல, அதனால உள்ளுக்குள்ள அர்மானுக்கு செம்மையா கோவம் வருது. ஆனா வெளியே காட்டிக்காம சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப மறுநாள் ஷூட்டிங்க்கு வேணும்ட்டே அவர் ரொம்ப லேட்டா வராரு. அதே மாதிரி அவங்களும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு வேணும்ட்டே லேட்லாம் பண்றாரு. இவர் சண்டை போட்டு அந்தரத்துல தொங்கிட்டு இருக்க மீனாவை காப்பாத்துற மாதிரி தான் ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க. இவர் வேணும்ட்டே சண்டை போறத லேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க ரொம்ப நேரமா கயிறுல தொங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஷாட் அன்னைக்கு முழுக்க முடிக்க முடியாம போயிருது. பேக்கப் பண்ணிடுறாங்க. மறுநாள் ரொம்ப லேட் ஆயிருது. இன்னும் அவர் வராம இருக்காரு. பார்த்தா டிராபிக் அப்படின்ற மாதிரி காரணம்லாம் சொல்லி கொஞ்சம் லேட்டா தான் வராரு. அதுக்கப்புறம் இவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நேத்து விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்றாங்க. இன்னைக்கு முழுக்கவும் இவர் என்ன பண்றாருன்னா வேணும்ட்டே அவங்களை தொங்க விடுறாரு. இதெல்லாம் அவங்களுக்கும் புரிஞ்சிருது. பயங்கரமா கோவப்படுறாங்க. சார் ரொம்ப நேரம் அவங்க தொங்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா நீங்க இந்த ஷாட்டை ஓகே பண்ணுங்கன்னு சூர்யா சொல்லிட்டாரு.
ஷாட் நல்லா வரணும்ல, அதுக்காக தான் நான் இவ்வளவு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அர்மான் கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அர்மான் ஓடி வந்து குதிரையில ஏறணும், அது வரைக்கும் மீனா அந்த குதிரையில வெயிட் பண்ணோம். ஆனா இவர் வரதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாரு. அதனால அந்த குதிரை இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை தூக்கி கீழே போட்டது. இப்ப காயெல்லாம் பட்டதுனால இதுக்கப்புறம் என்னால முடியாதுன்ற மாதிரி இவங்க கேரவனுக்குள்ள போய் உட்காந்துடுறாங்க. இவங்க கிட்ட பேசணுன்றதுக்காக ஈரின் வந்துடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாருமே சொல்லி இப்பதான் கேள்விப்பட்டேன். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தரும், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவுதான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்ற, தினமும் வேணும்ட்டே தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இப்படி பண்றாருன்னு கூட தெரியல, நான் இந்த மாதிரி தண்டனை எல்லாம் டிசர்வ் பண்றேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சோகமாலாம் பேசி அழுதுட்டு இருக்காங்க. சூர்யாவுமே இந்த விஷயத்தினால அப்செட் ஆன மாதிரி உட்காந்து இருக்காரு. இவங்க தான் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஆக்ட்ரஸ மாத்த சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவங்க சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு முக்கியமே மீனா தான், அவர் கூட கிடையாது, அதனால மாத்தாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. யாசின் பிரெக்னன்ட்டா இருக்கிறத ரகு கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் எப்ப பாரு போன்ல பிஸியாவே இருக்காரு. அதனால இவங்களுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இதே துணி கடையில் தான் அம்மாவும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காகலாம் வந்திருக்காங்க. இப்ப எதர்ச்சியா வந்து யாஷினா அம்மா பாத்துடுறாங்க. இப்ப யாஷின் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போறீங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. பரவாயில்ல, அம்மாக்கு நம்மள பிடிச்சிருக்குன்ற மாதிரி யாசின் யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவர்கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப பேசலாம்னு நினைக்கும் போது அவருக்கு போன் கால் வந்துருது. அந்த ப்ரொடியூசர் தான் கால் பண்ணிருக்காரு. என்ன யோசிச்சீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. யோசிச்சு தெளிவான முடிவு எடுத்துட்டு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. என்ன திடீர்னு இவன் பேச்சு மாறுறான் அப்படின்ற மாதிரி இவரும் லைட்டா யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஈரினை காட்டுறாங்க. ஈரினும் உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க வயசு பசங்க இருக்காங்கல்ல, நெப்போ கிட் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த லேடியும் பிரைவேட்டா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தனியா ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஈரின் அப்செட்டா இருக்கிறத நோட் பண்றாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரினுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் நடக்குது இல்ல, அதை பத்தி எல்லாம் இந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு ரகுக்கு வேற நான் கிரெடிட்ஸ் கொடுக்கணுமா, அதெல்லாம் என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ப்ராப்ளத்துக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, யாசின் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா, இதை வச்சு ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ரகு கிட்ட பேசணும்ன்ற மாதிரி ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. இப்ப வந்த ரகுவும் என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த படத்தோட தியேட்ரிக்கல் ஷேர்லாம் முழுசா உங்களுக்கு தர முடியாது, அதே மாதிரி படத்துல கிரெடிட்ஸும் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தர முடியாதா, ஆல்ரெடி எல்லாமே சைன் ஆயிடுச்சு, நீ தந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இத பத்தி பேசுறதுக்காக தான் வர வச்சியா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப போறாரு. இத பத்தி பேசுறதுக்காக மட்டும் வர சொல்ல, நீங்க சீக்கிரமே அப்பாக்க போறீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ஸ்வீட் தரலாம் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஸ்வீட் எல்லாம் தராங்க. அப்பதான் யாஷின் பிரெக்னன்ட்டா இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. நல்ல வேளை இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது, மீடியாட்களுக்கு தெரிஞ்சா அவளு மாதிரி மெல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஷேர்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வெளியே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் மிரட்டுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட இவரும் கோவமா கிளம்புறாரு. யாசினும் இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கண்ணாடியை பார்த்து எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ரகுவும் இந்த இடத்துக்கு கோவமா வந்துட்டு இருக்காரு. எதுக்காக இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்ல, இன்னும் கொஞ்சம் மாசம் போனதுக்கு அப்புறம் இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணலாம் நினைச்சியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல, சொல்றதுக்காக தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சும்மா போய்லாம் சொல்லாத, என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக தானே இந்த விஷயத்த பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இவ்வளவுதான் நீங்க என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களா, நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா, லவ் பண்ற ஒருத்தருக்கு எப்படி என்னால இப்பெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ, நீ என்ன ட்ரூவா லவ் பண்றியா, அப்ப நான் சொல்றதை மட்டும் கேளு, இந்த குழந்தைய கலைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்படி சொன்னதுனால இவங்களும் சோகமா இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா கரனும் ஈரினும் சரியா பேசியிருக்க மாட்டாங்க. இப்ப கரண் பேசுறதுக்காக வராது. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. கரண் இருக்காரு பாத்தீங்களா, அக்கா கிட்ட போய் பேசியிருப்பாரு. அக்காவும் வீட்டுல நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்காக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் இவர் பேசியிருப்பாரு. நீ சொன்னது உண்மைதான், இவ்வளவு நாள் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம இருந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. இது உன்னோட அக்காக்கு மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது, நிறைய பெண்கள் இந்த மாதிரி தான் ப்ராப்ளத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே இவரை கதை ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பாத்தீங்களா, இதை பேஸ் பண்ணி நான் கதை ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நல்ல விஷயம் தான், சீக்கிரமா ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஸ்க்ரூ டீலான்ற இவங்களோட படத்துக்கான பிரீமியர் ஷோ நடந்துட்டு இருக்கு. ஈரன் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இவங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, நீயோ வான்ற மாதிரி கரணியும் அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, பாலிவுட் செலிபிரிட்டி ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அர்மான் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் கார்ல எல்லாம் வந்து இந்த இடத்துல இறங்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த இடத்துக்கு ரகுவும் வந்திருக்காரு. இப்ப பிரஸ் ஆட்கள் இருக்காங்கல்ல, உங்களுக்கும் யாஸ்மினுக்கும் ரிலேஷன்ஷிப் போறதா சொல்றாங்களே, அது உண்மையானலாம் கேக்குறாங்க. இவர் கண்டுக்காம நடக்கிறாரு. இப்ப படமே ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் யாசின் இந்த இடத்துக்கு வராங்க. அந்த விஷயத்தையே தான் யோசிச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போட்டோகிராஃபர்லாம் இப்ப போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி சோகமா இருக்க கூடாதுன்றதுக்காக இவங்க ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தியேட்டருக்குள்ள நுழையலாம் நினைக்கும் போது ரகுவும் கையை பிடிச்சி வெல்கம் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா அவங்க கண்டுக்காம நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாசினை காணோம். யாசின் எங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறது. மேடம்
எப்பயோ கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. கண்டிப்பா இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி மீடியாவை சேர்ந்த எல்லாருமே சொல்றாங்க. அதனால சந்தோஷமா இந்த இடத்துல கேக் எல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. ஈரினோட பேனரை ஈரின் ஆபீஸ்க்கு பக்கத்துல வைக்கிறாங்க. அதை ஈரின் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. கரண் கிட்ட ஸ்டோரி ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அவர் ரெடி பண்ணிடுறாரு. இவங்க கிட்ட நரேட் பண்ணியும் முடிச்சிடுறாரு. டைரக்டரா வேற ஒருத்தரை போட்டு எடுக்கலான்ற மாதிரி இவங்க பிளான் வச்சிருக்காங்க போல. சூர்யா பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஈரனுக்கு தனிப்பட்ட முறையில சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். பல வாட்டி சூர்யாவை பத்தி பெருமையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சூர்யா கிட்ட இவங்க க்ளோஸா இருக்கிறது இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்ல சூர்யா கரெக்டா இருக்காது, வேற ஒருத்தர் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நீ அவர்கிட்ட நரேட் பண்ணுன்னு சொல்றாங்க. இப்ப ஏஜென்ட் ஹசீனான்ற படத்துக்கான பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல முதல்ல யாசின் தானே நடிக்கிற மாதிரி இருந்தது, என்னால மாத்துனீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரகு கிட்ட கேள்வி கேட்கறாங்க. மந்த்ரா மேடம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் நான் தான் சொன்னேன் அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. செகண்ட் லீடா அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டையும் நாங்க ஏற்பாடு பண்ணோம்னு சொல்லிட்டாரு. இப்பதான் செகண்ட் லீடா பண்ண போறவங்க அந்த இடத்துக்கு வராங்க. மீனா தான் வராங்க. மீனா வரத பாக்குற ஈரன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் அர்மான் படத்துல இருந்து வெளியேறி இருப்பாங்க. மந்த்ரா மேடம் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப மீடியாட்கள் இருக்காங்கல்ல, நீங்க அர்மான் படத்துல இருந்து இப்பதான் வெளியேறி இருக்கீங்க, இப்ப என்னடானா மந்த்ரா மேடம் கூட சேர்ந்து நடிக்க போறீங்க, அப்ப மந்த்ரா மேடம்க்கும் அர்மான் சாருக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மந்த்ரா என்ன சொல்றாங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்டர்ஸ்குள்ள பெருசா சண்டைலாம் வராது, ஆக்டர் டைரக்டருக்கு இல்ல ஆக்டர் ப்ரொடியூசருக்கு தான் சண்டை வரும், அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் சைடுல தான் பிரச்சனைன்னு நம்ம பக்கம் திருப்பி விடுறா அப்படின்ற மாதிரி ஈரின் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரகுவோட பிளானா இருக்கும், இது அவங்களுக்கு பெரிய அடியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அர்மானோட ஷூட்டிங் ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு ஃபைட் சீனை தான் பரபரப்பா எடுத்து முடிக்கிறாங்க. அடுத்த சீனுக்கான ஏற்பாடெல்லாம் பரபரப்பா பண்ணிடுறாங்க. ஆனா அர்மான் வராம இருக்காரு. அர்மான் எங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. அர்மான் கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் சூர்யா கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஆட்களும் ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அர்மான் பிரிவியூ ஷோக்கு வந்தாரு பாத்தீங்களா, அப்போ ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு அவரோட எக்ஸா இருப்பாங்க. அதனால சோசியல் மீடியா முழுக்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் ஈரினோட காதுக்கும் வருது. இந்த படத்துக்கு இந்த விஷயம் எதிரா போகும்ல, அதனால கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா சோசியல் மீடியால அர்மானை எல்லாருமே பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஒய்ஃபை சீட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் திட்டுறாங்க. இவரோட டீம் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா என்னதான் இவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் அது கண்ட்ரோலுக்குள்ள வர மாட்டேங்குது. எல்லாருமே இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. இவரை பாய்காட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி தானே நடிச்சிட்டு இருக்காரு. இவெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டரா நடிச்சா எங்களால ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா இந்த படத்தை விட்டு அவன் முதல்ல வெளியே போனோம், அப்படி இல்லைன்னா இந்த படம் வெளியாகிறதுக்கு நாங்க விடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட உருவ பொம்மையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரகு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. ரகுக்கு ஒரு கசின் பிரதர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் அர்மான் அந்த லேடி கூட க்ளோஸா இருக்கிறத போட்டோ எடுத்திருப்பான். உங்களையே எதிர்த்தான்ல, அதனால தான் பக்காவா பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களுக்கு இன்வெஸ்டரா ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட இருந்து தொடர்ச்சியா கால் வந்துட்டு இருக்கு. இவங்களும் அட்டென்ட் பண்ணி, சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, சீக்கிரமா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ராப்ளத்தை நானும் டிவியில பார்த்துட்டு தான் இருக்கேன் மேடம், ப்ராப்ளம் பெருசாச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்றாரு. இதோட 4th எபிசோட முடியுது. அடுத்தடுத்து இந்த சீரீஸ்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத ட்ரெய்லர் மாதிரி நமக்கு காமிச்சிடுறாங்க. அதெல்லாம் ஜூன் மாசம் தான் வெளியாகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.